சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்னால வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து யாரும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா தான் சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுக்கான எண்ணெய் ஏற்றுமதி நாடா மாற்றணும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரும் போது, இன்னும் இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ரஷ்யா உக்ரைன் போறனால யார் வந்து ரஷ்யா வந்து கேஸ் வாங்காம இருக்கா? யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாம் வாங்குறாங்க. இப்போ ரஷ்யா தான் சொல்லியிருக்கேன், நீ வந்து யுக்ரைனுக்கு சப்ளைஸ் நிப்பாட்டலைன்னா நான் அவனுக்கு கேஸ் சப்ளை நிப்பாட்டினு சொல்லியிருக்கேன். சில நாடுகள் வாங்குறது இல்லை, நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் அநேக நாடுகள் வந்து வாங்கிட்டு தான் வந்துருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவோட கேஸ் பிரைஸ் வந்து ரொம்ப சீப்பான ஒரு பிரைசஸ். இப்போ அதனால தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா வந்து ஈரானோட டைப் பண்ணி ஒரு பைப்லைன் போட்டு ஈரானுக்கு இது வந்து பயன்படுத்துக்கான விஷயங்கள் வந்து ரஷ்யா வந்து செய்கிறாங்க. இதுதான் நான் சொல்கிறேன், குளோபல் ஆர்டர் இருக்குல்ல, உலக ஒழுங்குகள் இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் ஆகும். நீ ஒன்று செஞ்சேன்னா நான் ஒன்று செய்வேன்னு சொல்றது இருக்குல்ல. இந்த ட்ரம்ப்போட ஒரு முடிவு, இந்த கிளைமேட் சேஞ்சு, இந்த ட்ரில்லிங், ஆயில் முடிவு வந்து இன்னும் பல்வேறு நாடுகள் அப்போ நீ மட்டும் தான் ஆயில் எடுப்பியா, அப்போ நானும் ஆயில் எடுப்போம்னு சொல்லி அதை போட்டி போட வைக்கும். ஸோ உலக ஒழுங்குகள் வந்து உடையும், குளோபல் ஆர்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் வந்து ட்ரம்ப் வந்து வரக்கூடிய விஷயமா பார்க்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது வந்து நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவோட டெசிஷன் எந்த மாதிரி இருக்கணும் இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தம்? கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட இந்தியா என்ன பண்ணுறோம்னா, நாம வந்து புதைபடிம எரிபொருள் பயன்பாட்டை மிக பெரிய அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு குளோபல் காமர்ஸ் இருக்குல்ல, உலக வர்த்தகம், அதில் 50% எனர்ஜி தான். 50% எனர்ஜி தான். கப்பலில் கொண்டது எண்ணெய் தான், கப்பலில் கொண்டது வந்து கோல் தான். ஸோ 50% ஆஃப் குளோபல் எக்கனாமி இஸ் ஆன் எனர்ஜி. ஸோ இதை நீங்கள் வந்து குறைத்து புதைபடிம எரிபொருளை கைவிட்டு விட்டு சூரிய சக்தி, காற்றாலை, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதுக்கு போவதுதான் இந்தியா வந்து ஒரு சஸ்டைனபிளான ஒரு செக்யூர்ட் நேஷனாக வந்து மாற்றும். நீங்கள் இப்போ ரஷ்யா அவங்களுக்கு ஆயில் தரல, ஒரு டிஸ்கஷனுக்காக சொல்கிறேன், ரஷ்யா அவங்களுக்கு கேஸ் தரல, என்ன பண்ணுவீங்க? இல்லாத உங்களுக்கு கல்ஃப்லேருந்து உங்களுக்கு ஆயிலும் கேஸும் வரல, என்ன பண்ணுவீங்க?